பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, நான் மறுபடியும் நாம் வேத வசனத்துக்கு நேராக கடந்து போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதம் அதனுடைய 27 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். எத்தனை ஒரு அழகான வார்த்தை! கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். நம் மங்கி எறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதில்லை. மங்கி எறிகிற திருகி எண்ணெயை ஊற்றி மறுபடியும் பிரகாசமாய் எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரகாசிப்பிக்கிற கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர். தேவ பிள்ளையே, உலகத்திற்கு நம்மை ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்கிறாரே, உலகத்துக்கு நம்மை ஒரு பிரகாசமாய் வைத்திருக்கிறாரே, உலக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வைத்திருக்கிறாரே, இந்த உலகத்துக்கு நம்மை ஒப்பாக வைத்திருக்கிறாரே. ஊழியத்தில் பிரகாசம் இல்லையோ, தொழிலில் பிரகாசம் இல்லையோ, உங்கள் வியாபாரத்தில் ஒரு பிரகாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையோ, குடும்பத்தில் ஒரு இருள் சூழ்ந்த நேரமோ, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு இருள் சூழ்ந்த பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ, இன்னைக்கு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். தேவ பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரகாசத்தை கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் தரப்போகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரகாசமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றப் போகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரகாசமான ஒரு ஜெப வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அவர் பிரகாசிப்பிக்கிற கர்த்தர் நம்மை மடிந்து போக விடுகிறதில்லை. ஒரு நாள் நாம் மங்கி எறிய வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. ஒரு நாள் நம்முடைய விளக்கு அணைந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதில்லை. நம்மை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த நாளிலிருந்து உங்கள் ஊழியத்தில் ஒரு பிரகாசத்தை பார்ப்பீங்க. உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை பார்ப்பீங்க. உங்கள் விசுவாச வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை பார்ப்பீங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க. நம்மை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர், அவர் நம்ம கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறப்பா. எங்களை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர், எங்களை நீங்கள் பிரகாசிக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பிரகாசத்தை இழந்து போய் ஆண்டவரே நாங்கள் மங்கி எறிந்து கொண்டிருக்கிறோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. உடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. உடைய கிருபையின் ஆவியை ஊற்றுங்கப்பா. அவர்கள் மறுபடியும் பிரகாசிக்கிற விளக்காய் எழும்பட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.